Hello everyone, இது Embedded Systems and IoTல Unit 4 ஓட third lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல ZigBee ஆர்கிடெக்சர் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் GSM ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ GSM ஆர்கிடெக்சர்னா என்னது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாருங்க, GSM stands for Global System for Mobile Communication. ஸோ இந்த GSMங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம போன் பேசுறோம், ஒரு கால் பேசுறோம்ல, அந்த கால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது, இந்த டவர்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது தான் GSM சொல்றாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். ஓகேவா? இட் இஸ் ஏ டிஜிட்டல் மொபைல் நெட்வொர்க் காமன்லி யூஸ்டு பை மொபைல் போன் யூசர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. ஸோ எல்லா மொபைல் போன் யூசர்ஸும் யூஸ் பண்ற ஒரு மொபைல் நெட்வொர்க் தான் GSMங்கிறது. A GSM network consists of many functional units such as இதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மொபைல் ஸ்டேஷன், அடுத்து பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம், அடுத்து நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துலயுமே இந்த ஷார்ட் ஃபார்ம்ல தான் எழுதிருப்பாங்க. MS, BSS, NSS இதை மாதிரி தான் எழுதிருப்பாங்க. ஸோ இதனாலே இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆனா நீங்க அதை ஒன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த MS-னா மொபைல் ஸ்டேஷன், BSS-னா பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம், இதை மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்ப்போம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் மொபைல் ஸ்டேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, மொபைல் ஸ்டேஷன் இருக்கும். இந்த மொபைல் ஸ்டேஷன்ல ஒரு 2 இது இருக்கும், ME, SIM. ஸோ இதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம டீடைலா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, மொபைல் ஸ்டேஷன்ல ME, SIM 2 இருக்கும். ME-னா மொபைல் எக்யூப்மெண்ட், SIM-னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற சிம் கார்டு. ஸோ ஓகேவா? இந்த மொபைல் ஸ்டேஷன் வந்து அடுத்து இந்த பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம்லயுமே 2 இருக்கு. என்னன்னா BTS, BSC. ஸோ என்னென்னங்கிற டீடைலா பார்ப்போம். இப்போதைக்கு லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம்ங்கிறது நெட்வொர்க் சப்சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க் சப்சிஸ்டம்லயுமே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதுல மெயின் காம்பனன்ட் என்னன்னா MSC. இந்த MSCக்கு நிறைய சப் காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னன்னா HLR, VLR, EIR, AUC. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நெட்வொர்க் சப்சிஸ்டமோட காம்பனன்ட்ஸ். அடுத்து இந்த MSC, இந்த நெட்வொர்க் சப்சிஸ்டம் வந்து இன்னொன்று கூட கனெக்ட் ஆயிருக்கு. என்னன்னா PSTN, PSPDN. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த ஆர்கிடெக்சர். இப்ப பார்க்கும்போது என்னடா இது ME, BTS இத மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா இதை நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டயக்ராம் வந்து பாருங்க, ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இவ்வளவுதானா இந்த டயக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான். இப்போதைக்கு உங்களுக்கு என்னடா இது நிறைய லெட்டர்ஸா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஸ்டேஷன். ஸோ 3 காம்பனன்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னது? மொபைல் ஸ்டேஷன், பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம், நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம். இந்த 3லயுமே என்னென்ன இருக்குது அப்படிங்கறத இந்த எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மொபைல் ஸ்டேஷன். The mobile station consists of mobile equipment and subscriber identity module. So subscriber identity module தான் நம்ம யூஸ் பண்ற சிம். சிம்மோட ஃபுல் ஃபார்ம் தான் subscriber identity module. ஸோ மொபைல் ஸ்டேஷன்ல 2 இது இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, ME, SIM. அந்த ME-னா என்னது? மொபைல் எக்யூப்மெண்ட். SIM-னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். முடிஞ்சா? அடுத்து these mobile stations are connected to the tower and the towers connected with BTS through TRX. ஸோ இந்த மொபைல் ஸ்டேஷன் வந்து டவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த டவர்ஸ் வந்து அடுத்து BTS-னா என்னது? இந்த பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம்ல இருந்து இருக்கா இந்த BTS, இது கூட அந்த டவர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது வந்து TRX-ன்னு சொல்றாங்க. TRX-னா வேற ஒன்றும் இல்ல, TRX is a transceiver which consists of transmitter and receiver. ஸோ TRS-ங்கிற ஒரு டிரான்சீவர்னா ஒரு ஒன்றும் இல்ல, அது டேட்டாவை சென்ட் பண்ணவும் செய்யும், ரிசீவ் பண்ணவும் செய்யும். அதான் டிரான்சீவர்னு சொல்றாங்க. டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். ஸோ டிரான்ஸ்மிட்டர்னா சென்ட் பண்றது, ரிசீவர்னா ரிசீவ் பண்றது. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொபைல் ஸ்டேஷன்ல 2 இருக்கு. மொபைல் எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கு, சிம்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மொபைல் ஸ்டேஷன் வந்து டவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த டவர்ஸ் வந்து அடுத்த சப்சிஸ்டம்ல உள்ள BTS கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே கனெக்ட் பண்றது என்னன்னா TRX. TRSங்கிறது ஒரு டிரான்சீவர்னா டேட்டாவை சென்ட் பண்ணவும் செய்யும், ரிசீவ் பண்ணவும் செய்யும். டிரான்ஸ்மிட்டும் பண்ணும், ரிசீவும் பண்ணும். ஸோ இவ்வளவுதான் மொபைல் ஸ்டேஷன்ங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம். ஸோ இந்த பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம்னா என்னங்கிறது பார்ப்போம். BSS handles traffic and signaling between a mobile phone and the network switching subsystem. ஸோ இந்த மொபைல் ஸ்டேஷனுக்கும் நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம் அடுத்த சப்சிஸ்டம்க்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த BSS. இது என்ன பண்ணணும்னா, 2த்துக்கும் நடுவில் உள்ள அந்த டிராபிக் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? இந்த BSS-லயுமே 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னென்னது? BTS, BSC. ஸோ டயக்ராம்ல பார்த்தோம்ல 2 இருந்துச்சு, BTS, BSC 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ பாருங்க,
BTS stands for Base Transceiver Station. ஸோ இந்த BTS ஓட ஃபுல் ஃபார்ம் என்னது? பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷன். இது என்ன பண்ணும்? விச் ஃபெசிலிட்டேட்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் யூசர் எக்யூப்மெண்ட் அண்ட் ஏ நெட்ஒர்க். ஸோ ஒரு நெட்ஒர்க்கும் யூசர்ஸ்க்கும் நடுவுல ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கொடுக்கறது இந்த பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷனோட வேலை. அதாவது டயக்ராம் பாருங்க. ஸோ இங்க இருக்கும் இல்லையா, இதான் யூசர் எக்யூப்மெண்ட், நம்ம மொபைல். இந்த மொபைலுக்கும் இந்த நெட்ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த நெட்ஒர்க்குக்கும் நடுவுல அந்த கனெக்ஷன் கொடுக்கறது, இந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் பண்றதுதான் இந்த பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷனோட வேலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு காம்பனன்ட் என்னது? பிஎஸ்சின்னு பார்த்தோம். பிஎஸ்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஸோ இந்த பேஸ் ஸ்டேஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதா இந்த பிஎஸ்சிங்கிறது. இட் ஹாஸ் மல்டிபிள் பிடிஎஸ். ஸோ இந்த பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர் வந்து நிறைய பிடிஎஸ் இருக்கும், நிறைய பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம். இது வேற ஒண்ணுமே பண்ணல, மொபைல் ஸ்டேஷனுக்கும் நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டமுக்கும் நடுவுல இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள டிராபிக் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டமோட வேலை. ஓகேவா? ஸோ ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமா அந்த டிராபிக் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுது. ஸோ இதான் செகண்ட் காம்பனன்ட், பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம். முடிஞ்சா நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம், மூணாவது லேயருக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த மொபைல் ஸ்டேஷன் முடிச்சாச்சு, அடுத்து பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம் முடிச்சாச்சு. இப்போ இந்த நெட்வொர்க் சப்சிஸ்டம் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம் இஸ் த கோர் நெட்வொர்க் ஆஃப் ஜிஎஸ்எம். ஸோ இந்த ஜிஎஸ்எம் ஓட கோர் நெட்வொர்க் தான் என்எஸ்எஸ், நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம். இட் கேரிஸ் அவுட் த கால் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் மொபைல் போன்ஸ் பிரசன்ட் இன் த நெட்வொர்க். ஸோ இப்போதான் நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளே வரோம். என்னது? மொபைல் போன்ஸ்ல நம்ம கால் பண்ற எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுதான் இது நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டமோட வேலை. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் இந்த ஜிஎஸ்எம் இருக்குன்னே பார்த்தோம். ஸோ இந்த ஜிஎஸ்எமோட மெயின் காம்பனன்ட் தான் இந்த நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம். இதுதான் கால் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணுது. இதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி, இதுதான் மெயின் காம்பனன்ட். இந்த எம்எஸ்சியோட அடுத்த சப் காம்பனன்ட்ஸ் தான் மீதி எல்லாமே. அடுத்து விஎல்ஆர், ஹெச்எல்ஆர், ஏயூசி, இஏஆர், பிஎஸ்டிஎன். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க டெஃபினேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு இந்த 6 காம்பனன்ட்ஸ் இருக்கு நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம்ல. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி. ஸோ இந்த 6 இதுக்குமே நம்ம என்ன எழுத போறோம்னா, ஃபர்ஸ்ட் அதோட ஃபுல் ஃபார்ம் ஒரு பாயிண்ட் எழுதியாச்சு. அடுத்து அது என்ன வேலை பண்ணுது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் எழுத போறோம். ஸோ இந்த 6க்குமே 2 பாயிண்ட்ஸ் எழுத போறோம், ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி. எம்எஸ்சினா என்னது? எம்எஸ்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மொபைல் ஸ்விட்சிங் சென்டர். ஸோ எம்எஸ்சினா மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அசோசியேட்டட் வித் கம்யூனிகேஷன் ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் கால் செட்டப், கால் ரிலீஸ் அண்ட் ரூட்டிங். ஸோ ஒரு கால் வருது, அந்த காலை செட் பண்றதுக்கு இல்ல அந்த காலை ரிலீஸ் பண்றதுக்கு, அதாவது கால் அக்செப்ட் பண்றது, காலை ரிஜெக்ட் பண்றது. ஸோ இத மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்றது இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டரோட வேலை. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். அடுத்து விஎல்ஆர். விஎல்ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விசிட்டர் லொகேஷன் ரிஜிஸ்டர். ஸோ இந்த வேர்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விசிட்டர்னா வேற யாரும் கிடையாது, இந்த மொபைல் போனை யூஸ் பண்றவங்க. அவங்களோட லொகேஷன் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ரிஜிஸ்டர் தான் இந்த விஎல்ஆர்ங்கிறது. ஸோ பாருங்க, it is a database which contains the exact location of all mobile subscribers in that area. So mobile subscribers na அந்த SIM யூஸ் பண்றவங்க, அந்த மொபைல் போன்ஸ்ல உள்ள அந்த SIM யூஸ் பண்றவங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட லொகேஷன் டேட்டா எல்லாத்தையுமே வச்சிருக்கிறது தான் இந்த விஎல்ஆர்ங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ 2 இது முடிச்சாச்சு, எம்எஸ்சி, விஎல்ஆர். எம்எஸ்சின்னு என்னன்னு பார்த்தோம், ஒரு காலை செட்டப் பண்றது இல்ல காலை ரிலீஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே பண்றது எம்எஸ்சின்னு பார்த்தோம். அடுத்து விஎல்ஆர். விஎல்ஆர்ல என்ன பண்ணுது? நம்ம அந்த சிம் யூஸ் பண்றவங்களோட லொகேஷன் டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இதான் விஎல்ஆர்ங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெச்எல்ஆர். ஹெச்எல்ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோம் லொகேஷன் ரிஜிஸ்டர். ஸோ ஹோம் லொகேஷன் ரிஜிஸ்டர் உடனே வீட்டோட அட்ரஸ் நினைச்சிடாதீங்க, இது அப்படி கிடையாது. இட் கண்டைன்ஸ் ஆல் த டேட்டா ஆஃப் த மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் சச் அஸ் ஐடி ப்ரூஃப், விச் பிளான் ஆர் தே டேக்கிங், எக்ஸெட்ரா. ஸோ என்ன பண்றாங்கன்னா, அந்த சிம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களோட டேட்டா எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சிம் வாங்குறப்போ நம்ம ஆதார் கார்டு கொடுத்துருப்போம், இது மாதிரிலாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஐடி ப்ரூஃப், அடுத்து நம்ம எவ்வளவு ரீசார்ஜ் பண்றோம், எந்த பிளான் யூஸ் பண்றோம், இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஹெச்எல்ஆர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் நம்மளோட தேர்ட் காம்பனன்ட். முடிஞ்சா? ஹெச்எல்ஆர்னா ஹோம் லொகேஷன் ரிஜிஸ்டர். அந்த மொபைல் போன் யூஸ் பண்றவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். நெக்ஸ்ட் ஏயூசி. ஏயூசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆத்தென்டிகேஷன் சென்டர். ஓகேவா? இட் ஆத்தென்டிகேட்ஸ் த மொபைல் சப்ஸ்கிரைபர் தட் வாண்ட்ஸ் டு கனெக்ட் இன் த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்ல நம்ம கால் பண்றோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க, இவங்க தானா அப்படின்ட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. அதை பண்றது இந்த ஆத்தென்டிகேஷன் சென்டரோட வேலை. ஓகேவா? ஸோ இப்போ 4 இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இஏஆர். இஏஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர். ஸோ எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர்னா என்னன்னு பார்ப்போம்.
It is a database that keeps the record of all allowed or banned mobile subscribers in the network. ஸோ அந்த நெட்ஒர்க்குள்ள ஏதாவது ஒரு சிம் யூசர் வந்து பேன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிம் யூசர் வந்து பேன் ஆயிருக்காங்களா இல்லை அலோவ் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த இஏஆர்ங்கிறது. ஸோ இஏஆர்ல தான் ஒரு யூசர் வந்து அலோடா பேண்டா அப்படிங்கிற டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் அஞ்சாவது காம்பனன்ட் இஏஆர். நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎன். PSTN stands for Public Switched Telephone Network. ஸோ இந்த பிஎஸ்டிஎன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம முந்தியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா லேண்ட்லைன் போன்ஸ், அதுதான் இந்த பிஎஸ்டிஎன்ங்கிறது. ஓகேவா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்வொர்க். இட் இஸ் ஒரிஜினலி a network of ஃபிக்ஸ்டு லைன் அன்லாக் டெலிஃபோன் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு லைன் அன்லாக் டெலிஃபோன் சிஸ்டம்னா நான் சொன்னேன்ல லேண்ட்லைன் போன்ஸ் அதெல்லாம். அண்ட் கனெக்ட்ஸ் வித் த எம்எஸ்சி. ஸோ இது வந்து எம்எஸ்சி கூட கனெக்ட் ஆகிக்கிறது. எம்எஸ்சி என்னன்னு பார்த்தோம், மொபைல் ஸ்விட்சிங் சென்டர். ஸோ அது கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ டயக்ராம் பாருங்க, இப்போ புரியும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் சப்சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து எம்எஸ்சின்னு பார்த்தோம். இதுதான் இந்த கால் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், விஎல்ஆர். விஎல்ஆர் என்ன இருக்கும், அந்த யூசர்ஸோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த விஎல்ஆர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஹெச்எல்ஆர்னு பார்த்தோம். இந்த ஹெச்எல்ஆர்ல என்ன இருக்கு, அந்த யூசர்ஸோட டீடைல்ஸ், ஐடி ப்ரூஃப், அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே இந்த ஹெச்எல்ஆர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஏயூசி. ஏயூசி என்ன பார்த்தோம், ஆத்தென்டிகேஷன். ஸோ ஒரு யூசர் வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் அவங்கள ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க, அதான் இந்த ஏயூசிங்கிறது. நெக்ஸ்ட் இஏஆர் பார்த்தோம். இஏஆர்னா என்னது, ஒரு யூசர் வந்து அலோடா இருக்காங்களா இல்ல பேன் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற டேட்டா எல்லாத்தையுமே வச்சிருக்கிறது தான் இந்த இஏஆர்ங்கிறது. ஸோ சிம்பிளா முடிஞ்சா. கடைசியா என்ன பார்த்தோம், இந்த பிஎஸ்டிஎன் பார்த்தோம். இந்த பிஎஸ்டிஎன் என்னது, ஒரு ஃபிக்ஸ்டு அன்லாக். ஸோ ஒரு லேண்ட்லைன் போன் மாதிரி உள்ளதை தான் பிஎஸ்டின்னு சொல்றாங்க. இதுவுமே இந்த எம்எஸ்சி கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சர்ங்கிறது. ரொம்ப சிம்பிளானதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும். நீங்க இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த மொபைல் ஸ்டேஷன்ல 2 மொபைல் எக்யூப்மெண்ட் சிம். அடுத்து பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம் இருந்துச்சு, அதுல 2 பிடிஎஸ் பிஎஸ்சி. அடுத்து நெட்வொர்க் சப்சிஸ்டம், அதுல ஒரு 5 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதோட சேர்த்து இந்த பிஎஸ்சியனையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சர்ங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.